அல்ஹம்துலில்லாஹ். கௌசுல் ஆலம் ஹஜ்ரத் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லாஹு தஆலா உலகத்திலே நபிமார்களை தேர்ந்தெடுத்தான். உலகத்தின் ஹிதாயத்திற்காக நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். யாரும் தனியா நபி ஆயிர முடியாது. நம்மளா இஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி நபி ஆயிர முடியாது. நபிமார்களை அல்லாஹ் உலகத்திலே தேர்ந்தெடுத்தான். அதே போல தன்னுடைய உத்தமமான நபிக்கு தோழர்களை சஹாபிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இக்தாரஹுமுல்லாஹு லிசுஹபத்தி நபியிஹி வ லிஇகாமத்தி தீனிஹி. இந்த தீனை நிலைநிறுத்துவதற்கும் தன்னுடைய நபியின் தோழமைக்கும் அல்லாஹ் தஆலா சஹாபிகளை தேர்ந்தெடுத்தான். அதே போல அல்லாஹ் தஆலா உலகத்திலே அல்லாஹு யஜ்தபி இலைஹி மன் யஷாஉ வ யஹ்தி இலைஹி மன் யுனீப். சில பேரை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கிறான் விலாயத்திற்காக. சில பேருக்கு அதற்கான வழியை அல்லாஹ் காட்டி விடுகிறான். பிறப்பிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கௌசுல் ஆலம் ஹஜ்ரத் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்கள். கலாயிதுல் ஜவாஹிரில் அவர்களை பற்றி புகழ்ந்து சொல்லும் பொழுது திருமகனார் சொல்வார், இன்ன பாஸல்லாஹி சுல்தானுர் ரிஜாலி ஜாஅ ஃபீ இஷ்கின் வ மாத ஃபீ கமாலி. கௌசநாயகம் அவர்களை பற்றி சொல்வார், இன்ன பாஸல்லாஹி சுல்தானுர் ரிஜால், ரப்பினுடைய ராஜாளி பறவையான மனிதர்களுக்கு சுல்தானான ஹஜ்ரத் கௌசுல் ஆலம் அவர்கள் ஜாஅ ஃபீ இஷ்கின் வ மாத ஃபீ கமாலி. அவருடைய பிறப்பிலிருந்து மரணம் வரை அல்ல அவருடைய வாழ்க்கைக்கு பின்னாலும் ஆச்சரியத்திற்கு சொந்தக்காரர் கௌசநாயகம் அவர்கள். அவர்களை பற்றி எழுதும் பொழுது அஜூபத்து ஸமான் என்று சொல்வார்கள். காலத்தின் ஆச்சரியம் ஹஜ்ரத் கௌசுல் ஆலம் அவர்கள். அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் மரணமும் மரணத்திற்கு பின்னாலும். இன்றும் இந்தியாவிலே கிட்டத்தட்ட 7000 மஸ்ஜித் இருக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 5000 மஸ்ஜிதுகளுக்கு முஹய்யித்தீன் மஸ்ஜிதின் பேர். காலங்களையும் கடந்து மனித உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஜாஅ ஃபீ இஷ்கின் வ மாத ஃபீ கமாலி என்று சொல்வார். அபுஜத் கணக்குப்படி அலிஃப்னா 1, வேன்னா 2, ஜீம்னா 3, தால்னா 4. இந்த அபுஜத் கணக்கு இருக்குது. சில பேர் முகம் பிரகாசிக்கிறது இந்த கணக்கு சில பேருக்கு நல்ல தெரியும். அப்ப அதனால இந்த அபுஜத் கணக்குப்படி இஷ்க் என்ற வார்த்தை இருக்கிறதே, இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்த அந்த வருஷத்தை கணக்கெடுக்கிறார்கள். இஷ்க் ரப்பினுடைய தேட்டத்தில் உலகத்தில் வந்தார். இஷ்க்ங்கிற அந்த ஐனுக்கு இருக்குதே, அந்த ஐனுக்கு 100, சீனுக்கு 300, காஃபுக்கு 70. எவ்வளவு ஆச்சுங்க? திருப்பி வர சொல்லட்டா? ஐனுக்கு 70, சீனுக்கு 300, காஃபுக்கு 100. அப்போ 470 நல் முஹய்யித்தீன் பிறந்து தீனை ஹயாத்தாக்கி திருநாமம் பெற்றவர்கள் 470 பிறந்தான். அபுஜத் கணக்குப்படி இஷ்குன்னு எழுதுறான். உலகத்தில் ரப்பினுடைய தேட்டத்தோடு வந்தார். இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்தது கமாலில் இறந்தார்கள். கமால் சொல்றேன், ஞாபகம் வச்சு கூட்டிக்கங்க. காஃபுக்கு 20, மீமுக்கு 40. எவ்வளவு ஆச்சுங்க? அலிஃபுக்கு 1, லாமுக்கு 30. 91வது வயசுல வஃபாத்தாகிறார். அவங்க இஷ்கிலே உலகத்திலே வந்தார்கள். ரப்பினுடைய தேட்டத்தோடு அதை நிறைவாக பெற்று உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அதனாலதான் சொல்கிறார்கள், இன்ன பாஸல்லாஹி சுல்தானுர் ரிஜால் ஜாஅ ஃபீ இஷ்கின் வ மாத ஃபீ கமால். இஷ்கிலே வந்தார்கள், கமாலில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். மனிதர்களிலே தனிப்பெரும் அந்தஸ்துள்ளவர்களாக ஹஜ்ரத் அப்துல் காதிர் என்றுதான் அவருடைய பெயர். அவங்களுக்கு பேர் அப்துல் காதிர் தான். ஆனா கிதாபுகளிலே அவர்களை பற்றி எழுதிய சரித்திர நூல்களிலே 200 பெயர்களை எழுதுகிறார்கள். 200 பெயர்களை காரணத்தோடு எழுதுகிறார்கள். பஹ்ரும் பிலா தரஃப், கௌசுல் அக்யாஸ் என்று கிட்டத்தட்ட 200 பெயர்களை காரணத்தோடு எழுதி காட்டுவார். அப்படிப்பட்ட உன்னதமான நிலைக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள். உண்மையானவர்களே, அப்படிப்பட்ட கௌசநாயகத்தை
வலிமார்களின் அரசரை, ரப்பினுடைய தேட்டத்தோடு உலகத்தில் வந்தவர்களை, அதை நிறைவாக பெற்று இந்த உலகத்தை விட்டு பிரிந்த இந்த நாதாவை பேசுவது இருக்கிறதே, ரப்பினுடைய நேசத்தை நமக்கு பெற்றுத்தரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. அதற்காக முயற்சித்து இந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் சிறந்த கூலியை வழங்கி அருள் புரிவானாக. இதிலே கலந்து கொண்ட நமக்கும் அல்லாஹ் நிறைவான ரப்பினுடைய மஹப்பத்தை அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிவானாக. அருமையானவர்களே, அவர்களை பற்றி பெருமக்கள் சொல்லக்கூடிய செய்தி அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், கான லஹு யதுத்தூலதி ஃபில் ஃபிக்ஹி வல் வஅதி வ ஹகாயிகில் இல்ம். அவர்களுக்கு எல்லா துறையிலும் தகுந்த ஞானம், ஃபிக்ஹிலே தனிப்பட்ட ஆற்றல், சட்டக்கலையிலே, அதேபோல வஅதிலே பயான் செய்வதிலே, நசீஹத் செய்வதிலே தனிப்பட்ட ஆற்றல், இல்மினுடைய ஹகாயிக்குகளை விளங்கியவர்கள். ஒவ்வொரு இல்மினுடைய அசல் விஷயம் எதுவோ, அதனுடைய நோக்கம் எதுவோ, மூலம் எதுவோ அதை விளங்கியவர்கள். ஹிஜ்ரி 258 முதல் ஹிஜ்ரி 561 வரை 33 வருஷங்கள் தர்ஸிலே ஓதி கொடுத்தவர்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள். 33 வருடம் எல்லா துறை சம்பந்தப்பட்ட ஞானம் இருந்தது. லுஹருக்கு பிறகு அவங்களுடைய மஜ்லிஸ்ல கிராஅத்தினுடைய மஜ்லிஸ் நடக்கும். ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு துறை சார்ந்த அந்த இல்மை தெளிவாக சொல்லிக் கொடுப்பார். ஃபத்வா, அவர்கள் கொடுத்த ஃபத்வாவை பற்றி சொல்கிறார்கள். அல்லாமா ஷஹரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், கானத் ஃபத்வாஹு துஅரது அலா உலமாஇல் இராக். இராக்கினுடைய உலமாக்கள் அந்த ஃபத்வாவை பார்த்து ஃபதஅஜ்ஜபஹும் அஷத்தல் இஜாப், அவ்வளவு ஆச்சரியப்படுவார். ஒவ்வொரு வார்த்தையும் ஷரியத்தினுடைய அடிப்படைக்கு அப்படி பொருத்தமான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து இல்மினுடைய நுட்பத்தோடு அவருடைய ஃபத்வா இருந்தது என்று சொல்வார். அவங்களுடைய பயான் மஜ்லிஸை பற்றி பஹ்ஜத்துல் அஸ்ரார் நூல்ல எழுதுறாங்க. ரோசனாயத்தினுடைய பயான் மஜ்லிஸ் லட்சக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து இருப்பாங்களாம். லட்சக்கணக்கான மக்கள் இருப்பார்கள். முன்னால உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு என்ன சத்தம் கேட்டுச்சோ, எப்படி விளங்குனாங்களோ அதே மாதிரிதான் கடைசியில் உள்ளவங்களும் விளங்குவாங்களாம். முன்னால் உள்ளவர்களுக்கு எந்த சத்தம் கேட்கிறதோ, முன்னால் உள்ளவர்கள் இதை எப்படி விளங்குகிறார்களோ, அதே போல்தான் அந்த மஜ்லிஸினுடைய கடைசியிலே உள்ளவர்களுக்கும் அந்த சத்தமும் கேட்கும், அந்த விளக்கமும் தெரியும். அவருடைய கராமத்தில் எழுதுகிறார். அதே போல அவங்களுடைய மஜ்லிஸில் உட்கார்ந்து இருக்க ஒரு ஆள் கூட கொட்டாவி விட்டதில்லை எழுதுறார். அவருடைய மஜ்லிஸில் உட்கார்ந்து கௌசனாயத்தினுடைய மஜ்லிஸில் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா ஒருவர் கூட கொட்டாவி விட்டதில்லை. அதே போல அவங்களுடைய மஜ்லிஸிலே யாரும் எழுந்து போவதில்லை. நேரமும் தெரியாது, பசியும் தெரியாது. அவருடைய மஜ்லிஸில் உட்கார்ந்தாங்கன்னா அதை அனுபவித்தவர்கள் சொல்கிறார்கள். அதிலே இன்பம் லைஃப் கண்டவர்கள் சொல்கிறார்கள். அப்படி எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள். எல்லா துறைகளை பற்றி ஞானத்தையும் வந்து அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அவங்க வெளிப்படையாக படித்தது என்பதெல்லாம் போக அல்லாஹு தஆலா ரகசியமான பல ஞானங்களை அவர்கள் பெற்றதற்கான அல்லது கொடுக்கப்பட்டதற்கான காரணத்தை எழுதும்போது, ஒரு நாள் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து பேசுங்கன்னு சொல்றாங்க. நான் ஒரு அஜமியாச்சு, எனக்கு தெரியலையே அரபியில் பேசுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முபாரக்கான எச்சிரை தொட்டு 7 தடவை அவருடைய வாயில் வைத்தார்கள். 7 தடவை அவங்களுடைய வாயில தங்களுடைய முபாரக்கான எச்சிரை தொட்டு வைக்கிறார். அதற்கு அடுத்த நாள் ஹஜ்ரத் சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க வாயிலிருந்த எச்சியை தொட்டு ஒரு 6 தடவை வச்சாங்க. நீங்க என்ன ஒரு தடவை குறைச்சிட்டீங்கன்னு கேட்டாங்க. அதபன் மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு அதப் இருக்குது இல்லையா, அது விஷயத்தை நம்ம பேணணுங்கிறதுக்காக நான் 6 தடவை வச்சேன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகுதான் பொங்க ஆரம்பித்தது அவர்களுக்கு. அதற்கு பிறகு அந்த ஞானத்தினுடைய வாசல் பொங்க ஆரம்பித்தது. மக்களுக்கு அவர்கள் சொன்ன அந்த செய்திகளும், மக்களுக்கு அவர்கள் உரை தந்த விஷயங்களும் சாதாரணமானது. கௌசநாயகத்திற்கு ஏராளமான பெயர்கள் இருந்தாலும் கூட அவங்க வந்து முஹியத்தீன் என்ற பெயரால் தான் உலகத்தில் மஷ்ஹூர். உலகத்தில் பிரபல்யம்ங்கிறது முஹியத்தீன் தான் சொல்றாங்க. முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி சொல்றாங்க. தீனை ஹயாத் ஆக்கியவர்கள், தீன ஹயாத் ஆக்கினாங்கன்னு சொல்றோம். அப்ப அவர்களுக்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் இந்த தீனை ஹயாத் ஆக்கியவர்கள். அன்றைய காலகட்டத்தில் தீனுடைய நடைமுறைகள் எல்லாம் மக்களிடத்திலே மிக மிக பலகீனமாக இருந்தது. அப்படி தீன் ஹயாத் ஆக்குனாங்கன்னு சொல்றோம். ஆனால் அப்பாசியாக்களுடைய காலகட்டமான அப்படி ஒன்றும் இல்முல குறைஞ்ச மாதிரிலாம் தெரியல.
அவங்களுடைய காலகட்டம் அப்பாசியாக்களுடைய ஆட்சி. ஏராளமான நூல்கள் உலகத்தில் எழுதப்பட்ட காலம், இல்மினுடைய சர்ச்சைகள் நிறைய நடந்த காலம், கல்வியை பற்றி மக்களிடத்தில் அதிகம் புழங்கப்பட்ட காலம். நிறைய சர்ச்சைகள் நடந்துச்சு, ஆங்காங்கு தரிசு நடந்துச்சு, நிறைய நூல்கள் எழுதப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தீன்ல ரொம்ப குறைவு ஏற்பட்டு இவங்க தான் தீன் ஹயாத்தாக்குனாங்கன்னு சொல்லி சொல்றாங்களே, அது எப்படி ஹயாத்தாக்குனாங்க? அது எப்படி ஹயாத்தாக்குனாங்க? தீன் தான் அன்றைக்கு ஹயாத்தா தானே இருந்துச்சு வெளிப்படையாக பார்த்தா. கண்ணியமானவர்களே, இல்மு இருந்துச்சு, ரூஹ் இல்லை. இல்முங்கிறது பெரிய பாக்கியம் தான். ஒரு விஷயம் அல் இல்மு ஹயாத்துல் இஸ்லாம்னு சொல்லுவாங்க. இல்மு தான் இஸ்லாத்துக்கு ஹயாத். இல்முங்கிறது இருக்குதே, கல்விங்கிறது இருக்குதே, இந்த தீனுடைய ஹயாத்தே அதுதான். ஆனால் அந்த இல்முக்கு ஹயாத்துன்னு ஒன்று இருக்குது. இல்முங்கிறது இஸ்லாம் ஹயாத் ஆகுவதற்கு இல்மு அடிப்படை. அந்த இல்முக்கு உயிர் வேண்டும் என்று சொன்னால் திக்ர் இருக்க வேண்டும். மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு கமஸலில் ஹய்யி வல் மய்யித். அல்லாஹ்வை திக்ரோடு சேர்ந்துள்ள ஒரு வாழ்க்கையும் திக்ர் இல்லாமல் உள்ள ஒரு வாழ்க்கையும் ஹயாத்தான ஒரு வாழ்க்கையும் மையத்தினுடைய ஒரு வாழ்க்கையும் போல என்று சொல்வார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்மு இருந்துச்சு, வெளிப்படையான இல்மு இருந்தது, இல்மை பற்றிய சர்ச்சைகள் இருந்தது, ஏராளமான நூல்கள் எழுதப்பட்டது, ஏராளமான தர்சுகள் நடந்தது அந்த காலகட்டத்தில். இல்முங்கிறது பாக்கியம்தான், இல்முங்கிறது பாக்கியம்தான். இல்மு சாதாரணமானது அல்லவே. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சுஜூதை ஏற்படுத்தி தந்தது இல்முதான். மலக்குமார்கள் அவ்வளவு பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சுஜூது செய்தார்கள். காரணம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், அதற்குண்டான அடிப்படை காரணம் இல்முன்னு அல்லாஹ் சொல்வான். நபியுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம், கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம், உலகத்தில் நடமாடிய மனிதர்களில் ஆக சிறந்த மூணாவது மனிதர் செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் ஆக சிறந்த மாமனிதர் கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமையே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சென்று பாடம் படிக்க வைத்தது இல்ம். அவர்களுக்கு முன்னால் மண்டியிட வைத்தது என்று சொன்னால் இல்மினுடைய உயர்வு. இல்முங்கிறது சாதாரணமானது அல்ல. அதுதான் வரசத்துல் அன்பியா, நபிமாருடைய வாரிசு இல்மு தான். நபிமாருடைய வராசத்திற்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் உலமாக்கள், இல்மை பெற்றவர்கள், ஷரியத்தை பெற்றவர்கள். இல்முங்கிறது அவ்வளவு உயர்வானது, சாதாரணமானது அல்ல. ஆனால் இல்மினுடைய செழுமை இருந்தது, சாதாரணமான நிறைய செழுமை இருந்தது, அதனுடைய வலிமை இருந்தது, அதை பற்றிய சர்ச்சை இருந்தது. ஆனால் இல்முல்லதி லா யஹ்தீகல் ஹக்க ஃபஹுவ ஜஹ்லுன். கௌஸுல்லாஹ் பயான்ல சொல்றாங்க, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அந்த இல்மு தான் தடையா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அல் ஹிஜாபுல் அக்பர், ரப்பை நெருங்குவதற்கு தடையாக இருந்தது இந்த இல்மு தான். இல்மு இல்லைன்னா சொன்னது கேட்டுட்டு பேசாம செய்துட்டு போயிருவாங்க. இல்மு இருந்த உடனே காலம் நிமித்துற, இல்மு இருந்த உடனே தான் நிறைய படிச்சுக்கிட்டோன்னு நினைக்கிறார். இதுதான், இந்த எண்ணம் தான், இந்த பெருமை தான் ரப்பை நெருங்குவதற்குண்டான தடையாக, ஹிஜாபுல் அக்பராக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கு தடையாக இருந்தது இந்த இல்மு தான் சொல்றான். ஏன்னா அந்த இல்மு இருந்ததை தவிர திக்ர் இல்லை. ரப்போடு சேர்ந்துள்ள, ரப்பினுடைய நினைவோடு சேர்ந்துள்ள அந்த இல்மு இல்லை. இபாதத் இருந்தது, ரூஹ் இல்லை. இந்த இபாதத்து நாம் என்ன செய்யறோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. அதுல ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னா, ரப்பே உன்னை வணங்குகிறேன், உன்னிடத்தில் உதவி தேடுகிறேன்னா உன்னுடைய உதவியை கொண்டுதான் இபாதத்தை செய்யறேன்னு அர்த்தம். இல்லைன்னா கையை தூக்க முடியாது, கிளை குனிய முடியாது. அது வேணும். இபாதத் நான் என்னுடைய சக்தியை கொண்டு செய்யலை, ரப்பினுடைய குதிரத்தையும் குவத்தை கொண்டு செய்யலை நினைக்கிறோம். பொருளாதாரத்தை செய்யறோம், செலவு செய்யறோம், நல்ல காரியங்களுக்கு சதகா கொடுக்கிறோம், மினல்லா இலல்லா, ரப்பு தந்தா இங்க போகுது, அவ்வளவுதான் நினைக்க வேண்டியது, அவ்வளவுதான். மினல்லா இலல்லா, ரப்பிடத்திலிருந்து வந்தது, ரப்புக்காக கொடுக்கிறேன். அல்லாஹ் நினைச்சா மாத்தியும் வைக்கலாம், ஒன்னு வாங்குற மாதிரி வேற ஆளை கொடுக்கிற மாதிரியும் வைக்கலாம், நினைச்சா அல்லாஹ் மாத்தியும் வைக்கலாம். எனவே இல்மியை, கல்வியை செலவழிப்பவர்கள், மார்க்கத்தினுடைய பக்தியான இபாதத்தை உடையவர்கள் அவங்க நினைக்கணும், என் ரப்பினுடைய குதிரத்தை கொண்டு இதை நான் செய்கிறேன் அப்படி நினைக்கல. நான் இபாதத் செய்த உடனே பெருமை வந்துடுது. நான் இபாதத் நாள் ருக்கு சஜ்தா கூடுதலா செய்த உடனே அதுலயே ஒன்று ரெண்டு கனவு வந்துச்சுன்னு வைங்க, நம்ம குத்துபுல் அக்தாப் ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கிற போது தெரியுது, என்ன வேற வந்துருது.
ஏதாவது இபாதத் செய்து கொஞ்சம் நேமமா திக்ர்லாம் செய்து வந்தாருன்னு வைங்க, ஒரு நாலஞ்சு கனவு வந்த உடனே சுப்ஹானல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு துன்யால ஒரு பூரா நம்ம ரேஞ்சே வேறங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால இது மனிதனை ஆபத்தில் ஆழ்த்திவிடும். இந்த செயல் மனிதனை ஆபத்தில் கொண்டு ஆழ்த்திவிடும். அந்த இபாதத் இருந்தது, இல்ம் இருந்தது, இல்மிலே ரூஹ் இல்லை, இபாதத்திலே அது இருக்க வேண்டிய அசலான விஷயங்கள் இல்லை. அதுதான் இந்த துறை சிறந்ததற்கான காரணம். அவங்க என்ன செய்தாங்கன்னா, யா அய்யுல் முக்தர் ஓசனாயத்தினுடைய பயான் எடுத்து பாருங்க. யா அய்யுல் முனாஃபிக், முனாஃபிகீன்களே பேசுறாங்க. பெரிய பெரிய இல்முள்ளவர்கள் முனாஃபிகீன்களே என்றுதான் கூப்பிடுகிறார். அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவர்களே என்று கூப்பிடுகிறார். வெளிப்படையா இபாதத் இருக்குது, வெளிப்படையா இல்ம் இருக்குது, ஆனால் ரப்புக்கு மாறு செய்பவர்களே என்று கூப்பிடுகிறார். முனாஃபிகீன்களே என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் வெளிப்படையான நிலை இருந்தது. வெளிப்படையான நிலை அவங்களுடைய வார்த்தையில் சொல்றாங்க, கவுலுக லா யுவாஃபிகு லிசானக் வ ஃபிஅலுக லா யுவாஃபிகு கவுலக். உன்னுடைய கல்பு என்பது நாவுக்கு ஏற்றதாக இல்லை. கல்புல ஒன்று நினைக்கிற, நாவுல வேற ஒன்று பேசிக்கிட்டு இருக்க. ஒரு மாதிரி சிறந்த ஆள் இல்லைங்க. ஆனா இங்க செண்டால எவ்வளவு அநியாயக்காரன், என்ன செய்யறது, ஆனா புகழ்ந்தா தான் கதை நடக்கும்னு சொல்லி உள்ள சொல்லுது. வார்த்தை என்ன சொல்லுது, நீ ரொம்ப அப்படி இப்படின்னு சொல்ற. கல்புக லா யுவாஃபிகு லிசானக், உன்னுடைய கல்பு நாவுக்கு ஒத்தில்லைங்கிறாங்க. வ ஃபிஅலுக லா யுவாஃபிகு கவுலக், உன்னுடைய செயல் உன்னுடைய சொல்லுக்கு ஒத்தில்லை. பெரிய ஆபிது மாதிரி பேசுற, உலகத்திலேயே பெரிய வணக்கசாலி மாதிரி பேசுகிறாய், ஆனால் உன்னுடைய தனிப்பட்ட செயல் எவ்வளவு சிறுக்கு மண்டி கிடக்கிறதுன்னு சொல்றான். வெளிப்படையான சிறுக்கை விட்டு நீ நீங்கி இருக்கிறாய். எதை நீ கும்பிட மாட்டேன் சொல்றாங்க, எதை கும்பிட மாட்டேன். சிறுக்க ஜலியை விட்டு நீ நீங்கி இருக்கிறாய். ஆனா சிறுக்கில் எத்தனை வகை இருக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. ஓதனாயத்தினுடைய பயான்ல கேட்கிறாங்க, சிறுக்கில் எத்தனை வகை இருக்கு தெரியுமா? சிறுக்கிலே சிறுக்க ஜலி என்பது போக சிறுக்க ஹஃபீன் ஒன்று இருக்குது, சிறுக்க அஹ்பான் ஒன்று இருக்குது. சிறுக்க ஹஃபியுல் அஹ்பா, மறைந்த சிறுக்கு, மிக 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 மறைந்திருக்கக்கூடிய சிறுக்கு, மறைந்திருப்பதற்கெல்லாம் மறைந்திருக்கக்கூடிய ஒரு சிறுக்கு. அந்த வகையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் விட்டு நீங்கி வந்தா தான் இபாதத்தை கருதப்படுங்கிறாங்க. சும்மா குடிஞ்சிட்டா நிமிர்த்தா தொழுது முடிச்ச உடனே 2 3 ரக்காத்தா 4 ரக்காத்தான்னா மொத்த கூட்டமும் ஒத்த கருத்துக்கு வரமாட்டேங்குது. மொத்த கூட்டமும் ஒத்த கருத்துக்கு வரமாட்டேங்குது. சில பேர் சொல்றாங்க 3 தான், சில பேர் 4 தான். என்ன இவரு நிலை கல்விக்கே இல்லை, அதுதான் விஷயம். நான் யாரையும் குறித்து குறைய தனிப்பட்டு சொல்லுறேன், என்னையும் சேர்த்து சொல்றேன். இந்த காலத்தில் அப்படித்தான் இருக்கிற நம்ம ஆளு, அல்லது என் ஹாலை நீங்க நினைச்சுக்காங்க, என்னுடைய ஹால் அப்படித்தான். மனசு அங்க இல்லை. தஸ்பீ ரொம்ப டப்புன்னு கையில ஆரம்பிக்கிறான், டிர்ரன் வண்டி போய் 33 நிக்குது. பழக்கப்பட்ட கை, பழக்கப்பட்ட அப்படி கை ஒன்னு ஆரம்பிக்கிறது, டிர்ரன் போய் 33 நின்று. அது என்ன சொல்றோம், சுப்ஹானல்லாஹ் சொல்றோமா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோமா, ஒண்ணும் தெரியாது. பழக்கப்பட்ட கை. மாட்டு வண்டியை கிராமத்தில் ஓட்டி செல்வார்களே, ஓட்டவும் படுத்து தூங்கிருமா. பழக்கப்பட்ட மாடு தானா அந்த பாதையில போகும். பின்னால வந்து ஏதாவது வண்டி ஹார்ன் அடிச்சா கொஞ்சம் ஒதுங்கிக்கிறோம், திருப்பி வெளிச்சம் இல்லாம இருக்கணும், இந்த பக்கத்துல வரும். பழக்கப்பட்ட கை. நம்முடைய செயல்கள் நம்முடைய கல்போடு ஒத்தில்லைங்கிறாங்க. நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய நாவுக்கு ஒத்ததாக நம்முடைய மனசு இல்லைங்கிறாங்க. அதான் அவங்க சொல்றாங்க. அதனாலதான் சொல்றாங்க, இல்மு இருந்துச்சு, இபாதத் இருந்தது, வெளிப்படையான செயல்கள் இருந்தது, ஆனால் இருக்க வேண்டிய அளவிற்கு உண்டான ரூஹ் இல்லை. ரப்பினுடைய குவத்தை கொண்டு நான் அமல் செய்கிறேன் நம்பல்ல, என் ரப்பு கொடுத்ததிலிருந்து நான் செலவழிக்கிறேன் நினைக்கல. எல்லாம் என்னுடையது என்னுடையது என்னுடையது. என்னுடைய உஸ்தாத் அவர்கள் சொல்வார்கள், வீட்டை கட்டிட்டு ஒரு ஆள் சொல்றாரு ஏன் வீடு, அங்க இருக்கிற பள்ளி சொல்லுது அது ஏன் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற பள்ளி இன்னொரு பள்ளிகிட்ட சொல்லுமா, எங்க போறேன்னா என் வீட்டுக்கு போறேன்னு அது சொல்லுமா. அது நினைச்சுக்கிட்டு இருக்குது அது வீடு, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம வீடு. அதனால எல்லாம் என்னுடையது என்னுடையது. உலகத்தில் இன்னைக்கு அதிகமாக மனிதர்கள் உபயோகிக்கக்கூடிய வார்த்தை ஐ மை, இதுதான். நான் என்னுடைய. ஒரு ஆள் 10 நிமிஷம் பேசுறாருன்னு வைங்களேன், கொஞ்ச நேரம் மற்றதெல்லாம் விட்டுட்டு அவர் எத்தனை தடவை நான் சொல்றாரு என்னுடையன்னு சொல்றாருன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. துன்யாவிலேயே அதிகமாக மனிதர்கள் உபயோகிக்கும் வார்த்தை இந்த வார்த்தை தான் ஐ மை. நான் என்னுடைய, நான் என்னுடைய, நான் என்னுடைய, என்னுடையது 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 எங்களுடையது. இதுதான் எல்லாத்துக்கும் நாசம்ங்கிறார். சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆளு ஒரு பெரிய மன்னர், அவர் ஒரு பெரிய மனிதரை கண்டு உபதேசம் ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னார்.
ஒரு பெரிய சூஃபியை கண்டு எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க. அந்த சூஃபி சொன்னாங்களா, நான் மூத்தான பிறகு வாழ்ந்தாலாம். நல்ல மனுஷன் இவர்கிட்ட வந்து ஏதாவது 4 வார்த்தை சொல்லுங்கன்னா, இவர் மூத்தான பிறகு இவர்கிட்ட வந்து எதுக்கு இப்படி சொல்றாருன்னாங்க. உங்ககிட்ட நான் என்பது இருக்கிறது, அதை மௌத்தாக்கி விட்டு வா, உபதேசம் காதல ஏறும். இல்லைன்னா ஒண்ணு ஏறாது, இல்லைன்னா சத்தம் தான் கேட்கும், அது உள்ள இறங்காது. அது இறங்க வேண்டுமானால் அது ஒளியணுங்கிறாங்க. அது நீங்கினால்தான் உட்கார்ந்தாதான் அதுக்கு பிறகு என்ன செய்யும், அதை நீக்கிவிட்டு அமர்ந்தால்தான் சொல்லப்படும் செய்தி கல்விலே ஏறும். குல்லுமா யுஸ்கிலுக்கு அனில்லாஹி அஸ்ஸ வஜல் அலைக்கும். அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு நீங்கி இருக்கக்கூடிய எல்லாம் நாசம் தாங்கிறாங்க. ஓதுனாயத்துடைய பயான்ல சொல்றாங்க, குல் அல்லாஹு அக்பர் அல்ஃப மர்ரா பிகல்பிக் வ மர்ரத்தன் பிலிசானிக். 1000 தடவை அல்லாஹ் கல்ப கொண்டு சொல்லு, நாவல ஒரு தடவை சொன்னா போதுங்கிறாங்க. நமக்கு அந்த பாடமே என்னன்னு விளங்கலங்க. 1000 தடவை இவருடைய கல்வினால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், என் ரப்பு தான் அக்பர், என் ரப்பு தான் அக்பர், கல்பால் சொல்லு. வாயினால நீ ஒரு தடவை அல்லாஹ் அக்பர் சொன்னா போதும். நீங்க நம்ம வாயில அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஓடிக்கிட்டு இருக்கிறது தவிர கல்புக்கும் நாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இதை பேசியவர்கள் தான் கௌசனாயர். இதற்காகத்தான் வாழ்க்கையில் அவங்க சிறந்தாங்க. இதை பாடமாக படித்துக் கொடுத்தார். கல்வை சீராக்குவதற்குண்டான ஒரு நிலை, அதை ரப்போடு தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு நிலை. 1000 இடத்தில் இருந்தாலும் நான் பெற்றதெல்லாம் என் ரப்பு தந்தது நினைக்கக்கூடிய அந்த உள்ளம் மனதிலே வர வேண்டும். எனக்கு அதுதான் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அதுதான் அதனுடைய கருத்து. அதுதான் எல்லாம் என் ரப்பு தந்தது, சுயமாக எனக்கு எதுவும் இல்லை என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அந்த படியை துவங்கிருச்சோன்னு அர்த்தம். அந்த படியினுடைய வாசலில் நிறுத்தி விட்டோம்னு அர்த்தம். ஏராளமான செய்திகளை சொல்கிறார். உங்களுடைய உபதேசங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அலைக பில் ஜித்தி வல் கத்தி வல் உஸூமில் ஹத்ன்னு சொல்வாங்க. அலைக பில் ஜித்தி வல் கத்தி வல் உஸூமில் ஹத். ஆர்வத்துடன் முயற்சி செய். எந்த காரியத்தையும் ஆர்வத்தோட முயற்சி செய். சிரமம் எடுத்து அந்த காரியத்தை செய். ரப்பின் மீதுள்ள ரப்பினுடைய ஹத்தையும் கவனித்துக் கொள். அல்லாஹ் விதித்த வரம்புகளையும் கவனித்துக் கொள். உபதேசத்தில் சொல்றாங்க, அவங்களுடைய பயான்கள்ல ரொம்ப அதிகமான பயான், அவங்களுடைய உபதேசங்கள்ல ரொம்ப அதிகமான உபதேசம் எதுன்னு சொன்னா நஃப்ஸினுடைய தீமைகளை பத்தி தான் சொல்றாங்க. அதிகமாக அவங்களுடைய பேச்சு எடுத்து பார்த்தா வஹ்தானிய தௌஹீத பற்றி பேசுறாங்க. நஃப்ஸினுடைய தீமைகளை, ஆபத்துகளை பற்றி பேசுகிறார். நஃப்ஸினுடைய தீமைங்கிறது துன்யாவை பூரா ஷைத்தான் கெடுக்கிறாங்க. ஷைத்தானுக்கு கெடுக்கிறதுக்கு முன்னால எந்த ஷைத்தான் இருந்தான்? நம்மளை பூரா ஷைத்தான் கெடுக்கிறான். ஷைத்தானை கெடுப்பதற்கு முன்னால் எந்த ஷைத்தான் துன்யால இருந்தான்? அவன் கெட்டது யாராலதான்? நஃப்ஸால. நீ பெரிய ஆள்பா, நீ யாரு, உன் அந்தஸ்து என்ன அப்படின்னு அவன் நஃப்ஸ் அவனுக்கு சொல்லுச்சு. ரமலான்ல ஷைத்தான பூரா விலங்கிடப்படுகிறது ஹதீஸ்ல வருது இல்லையாங்க? ரமலான்ல ஷைத்தானை விலங்கிடப்படுகிறது, நரகத்தின் வாசல் அடைக்கப்படுகிறது, சோன வாசல் திறக்கப்படுகிறது. ஷைத்தான பூரா விலங்கிட்டு உள்ள அடைச்சாச்சுன்னா அப்புறம் எதுக்கு துன்யால பாவங்கள் நடக்குது? துன்யால எதுக்கு பாவங்கள் நடக்குது? ரமலான்ல தான். ரமலான்ல ஒரு பாவமே துன்யா நடக்கிறது இல்லையா? ரமலான்ல ஷைத்தான பூரா அடைச்சு உள்ள போட்டாச்சு, எதுக்கு பாவம் நடக்குது? ஷைத்தானை உள்ளே அடைத்து போட்டாலும் அதுக்கு மேல இன்னொரு ஷைத்தான் இருக்கான், நஃப்ஸ். அது சுத்திக்கிட்டு தான் இருக்கு, அது சுத்திக்கிட்டு தான் இருக்குதுங்கிறான். நஃப்ஸினுடைய ஆபத்து ரொம்ப கடுமையானதுங்கிறான். நஃப்ஸினுடைய தீமைங்கிறது சாதாரணமானதல்ல. அவங்க அதை பத்தி ரொம்ப பேசுறாங்க. அதை பேசக்கூடிய ஆட்கள் பேசணும். பேசக்கூடிய ரூஹுள்ள ஆட்கள் பேசினா அதனுடைய விளைவுகள் உண்டாகும். அந்த நஃப்ஸினுடைய தீமையை பற்றி பேசுகிறார். உன்னுடைய மனதிற்கு பிடித்தது என்ற காரணத்தினால் செய்யாது, அது ரப்புக்கு பிடித்ததா செய். நமக்கு ஒத்துக்கிருச்சு, நமக்கு பிடிக்குது, மனசுல வரையறைகளை பார்க்காமல் நஃப்ஸுக்கு பிடித்தது என்பதனால் மாத்திரம் செய்யாதுங்கிறான். அல்ல இபாதத்து குல்லுல் இபாதா, மொத்த இபாதத்து என்னன்னு சொன்னா முகாலபத்து நஃப்ஸ் தான் இபாதத்துங்கிறான். நஃப்ஸுக்கு மாற்றம் செய்வதுதான் இபாதத்துங்கிறான். நம்ம நஃப்ஸுக்கு அது ஆசைப்படுது, அல்லாஹ் ரசூலுக்கு ஒத்திருந்தா செய், இல்லைன்னு செய்யாது. அப்படி ஒரு பழக்கத்தை கொண்டு வருவதுதான் அசல் என்று தங்களுடைய உபதேசத்தில் சொல்றாங்க. வலா தத்தபியில் ஹவா ஃபயுதில்லக அன் சபீலில்லாஹ். மனோ இச்சையை பின்பற்றாதே, அல்லாஹ்வின் பாதையிலிருந்து அது உன்னை வழிகெடுத்து விடுங்கிறான். மனோ இச்சையை பற்றி, மனதில் ஏற்படக்கூடிய ஆசைகளை பற்றி நான் அடிக்கடி பிறங்களில் சொல்றது உண்டு.
இப்ப பின்னால நிறைய ஒரு ஆள் பின்னாங்க வரலையான்னு கேட்டா நீங்க தாங்க தான் வந்துட்டீங்களேன்னு சொன்னா. அதனால அருமையானவர்களே, மனசுக்கு பிடிச்சது இருக்குது. எதுல ரொம்ப ஆபத்தோ அது மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். எது ஆபத்தானதோ அது மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். விட்டில் பூச்சி இருக்கிறதே, விட்டில் பூச்சி, அதனுடைய அழிவு எதை கொண்டு என்று சொன்னால் பிரகாசத்தை கொண்டுதான். விட்டில் பூச்சி போய் கடைசியில் மோதி அது மீறி பிரியும். அதுல மோதி 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 கடைசியில் அழிவிற்கு அந்த பிரகாசம் தான் காரணமாக இருக்கிறது. அது கண்ணுக்கு பிடித்ததாக இருந்தது, அதனுடைய அழிவிற்கு காரணமாக இருந்தது. மான்களை பிடிப்பதற்கு வேடர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கீழே வலைகளை விரித்து வைத்து விட்டு அழகான இசை இசைப்பார்களாம். அழகான இசை. இந்த இசைக்கு கட்டுண்ட மான்கள் ஓடி வந்து வலையில மாட்டிக்கும். காதுக்கு இனிமையாக இருந்தது, காதுக்கு இனிமையாக இருந்தது. தான் மாட்டுவதற்கு அதுதான் காரணமாக இருந்தது. கண்ணுக்கு இனிமையாக தெரிந்தது, அழிவதற்கு காரணமாகிவிட்டது. காதுக்கு இனிமையாக தெரிந்தது, சிறையிலே அடைக்கப்பட்டு விட்டது. இந்த யானை பிடிக்கிறது எப்படின்னு சொல்றாங்க. யானைய பிடிக்கிறது எப்படின்னு சொன்னா, படிச்சிருக்கிறோம். ஒரு பெரிய குழியை தோண்டி வச்சு மேலே இலைதழைகளை போட்டு மூடி வச்சுட்டு பழக்கப்பட்ட யானை காட்டுக்குள்ள அனுப்புவாங்களாம். பழக்கப்பட்ட யானை காட்டுக்குள்ள அனுப்புவாங்க. இந்த பழக்கப்பட்ட யானை காட்டுக்குள்ள போய் அந்த காட்டு மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அங்க யானைகளோடு தொடர்புல அது மேனியில ஒரு உரசு, அதுக்கு ஒரு விதமான ஒரு ஸ்பரிச உணர்வு, ஒரு இன்ப உணர்வு ஏற்பட்டு இதுக்கு அடிமைப்பட்ட அந்த யானை இதுக்கு பின்னால வந்துடும். இந்த ஸ்பரிச உணர்வுக்கு, இந்த இன்ப உணர்வுக்கு அடிமைப்பட்ட அந்த யானை இதுக்கு பின்னால வந்துடும், கூட்டிக்கிட்டே வரும், குடிக்குள்ள விழுந்துடும். மனதிற்கு இன்பமாக தெரிந்தது, மனதிற்கு இன்பமாக தெரிந்தது, கண்ணுக்கு இனிமையாக தெரிந்தது, காதுக்கு இனிமையாக தெரிந்தது, அதனுடைய அழிவிற்கு காரணமானது. உன்னுடைய நஃப்ஸுக்கு பிடிச்சிருக்குதுங்கிறதுனால மாத்திர ஒரு காரியத்தை செய்யாதே, உன்னை கொண்டு போய் படுகொலியிலே தள்ளிவிடும் என்று சொல்வார்கள் கௌசுல் ஆலம் ஹதரத் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. இபாதத்துங்கிறதுடைய அசலே வஅமித் நஃப்ஸக் ஹத்தா தஹியா, நீ ஹயாத்தாகணுமானா உன் நஃப்ஸை மௌத்தாக்குங்கறான். நீ ஹயாத்தா இருக்கணுமானா உன்னுடைய நஃப்ஸை நீ மௌத்தாக்குங்கறான். ஃபைதா காலஃப்த நஃப்ஸ, அவங்க சொல்லுவாங்க ஒரு பயான்ல, இன்னமா ஹுவல்லாஹு வ நஃப்ஸுக், உலகத்தில் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய நஃப்ஸ் தான்ங்கறாங்க. உலகத்தில் நீ பார்க்க வேண்டிய அசல் விஷயமே ரப்பு என்னுடைய நஃப்ஸ். நான் யாருக்கு அடிபணிவது, நான் யாருக்கு அடிபணிவது? ஃபைதா காலஃப்த நஃப்ஸ பிமுவாஃபகத்தில் ஹக்கி ஃபகத் தஹக்ககத் உபூதியத்துக்கங்கறான். உன்னுடைய நஃப்ஸுக்கு நீ எதிராக ஆகி ஹக்கினுடைய சொல்லுக்கு நீ ஒத்து வந்து விட்டால் நீ உண்மையான அடிமையாக ஆகிவிட்டாய்கிறான். நீ உண்மையான அடிமையாக ஆகிவிட்டாய்கிறான். உண்மையானவர்களே, ஓசநாயகம் அவர்கள் நஃப்ஸுக்கு அடிமைப்படுவதை விட்டும் பாதுகாப்பதற்குத்தான் நிறைய பயான் செய்தாங்க. அவங்க பயான்ல ஒரு பயான்ல வருது, தஇத் துன்யா ஃபீ யதிக் வலா ததா ஃபீ கல்பிக். துன்யாவை கையில வை, கல்புல வைக்காதங்கறாங்க. துன்யா வேணும் தான், துன்யா வேணும், துன்யா வேணாம்னு சொல்லல. துன்யாவை எங்க வைக்கணும்? கையில வை. தஇத் துன்யா ஃபீ யதிக் வலா ததா ஃபீ கல்பிக். துன்யாவை கையில வைப்பா, கல்புல வச்சிடாது. இதுக்கே ஆபத்துனா இதை தள்ளுங்கிறாங்க. நம்முடைய அமர்ந்திருக்கார கூட சொன்னாங்க, ஓசனாயத்துக்கு எத்தனை பிள்ளைங்க? 49. அப்ப துன்யாவை கையில வை, கல்புல வைக்காதேன்னு சொன்னாங்க. அவங்க 49 பிள்ளை பெற்றெடுத்திருக்கிறாங்க. நம்ம கல்புல வச்சிருக்கிறோம்னு சொல்றோம், நம்ம ஒண்ணும் செய்யல, 49 இல்லையே. அப்ப துன்யாவை தள்ளின்னு சொன்ன அவங்க 49 பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க. துன்யாவை ரொம்ப எடுத்திருக்கிறா, நம்மளோட கூடுதலா எடுத்திருக்கிறாங்களா இல்லையாங்க? ஆமா இல்லைன்னு ஏதாவது சொல்லுங்களேன். வெளிப்படையா அப்படி தெரியுது. 49 பிள்ளைகளை பெற்று எடுத்திருக்கிறா. துன்யாவை கையில வை, கல்புல வைக்காதுன்னு நம்மள்ட்ட பயான் செய்யறா. என்ன விஷயம்னு சொன்னா, அதை சொன்னாங்க இல்லையா, பிறந்த உடனே இன்னா லில்லாஹி சொல்லுவாங்க. அதனுடைய அசல் என்னன்னு தெரிஞ்சுட்டா அதை பத்தி பிரச்சனை இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில அசா வச்சிருந்தாங்க. காலஹி அசா, அல்லாஹ் கேட்டா இது என்ன? அசா, என்னுடைய அசா. என்னுடைய அசா அத்தவக்கவு அலைஹா வஹுஸ் பிஹா லா கனமி வலிய பிஹா மாரிபு உக்ரா. இத கொண்டு இன்னென்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா கீழே போடுங்க, கீழே போடுங்க அசா. கீழே போட்டாங்க, பாம்பு ஆயிடுச்சு. இப்ப பிடிங்கன்னாங்க. எந்த கம்பை நான் ஊன்றி நடப்பேன், அதை கொண்டு இலைதலைகளை பறிப்பேன், எனக்கு நிறைய பயன்பாடா இருக்குன்னு சொன்னாங்களா, அந்த கம்பு பாம்பாயிடுச்சு. பிடிக்க எப்படி பிடிக்க முடியும்? எப்படி பிடிக்க முடியும்?
அல்லாஹ் அசலை உணர்த்தி வைத்தான். இது வெளிப்படையா கம்பு தான், வெளிப்படையா கம்பு மாதிரி தெரியுது, ஆனால் அதனுடைய அசல் கம்பு அல்ல, உன்னை கொத்தும் பாம்பு, அது விஷமுள்ள ஜந்து. இதை புரிய வைத்தான் அல்லாஹ். அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் உஷாரா இருப்பாங்களா இல்லையா? கம்பா இருந்தாலும் ஆஹா என்னைக்கு என்ன செய்யலாம், பாம்பாவும் மாறலாம் அப்படிங்கிற உஷாரோடு இருப்பாங்களா இல்லையா? அது மாதிரி துன்யாவை புரிந்தார்கள். துன்யாவை புரிஞ்ச பிறகு 49 இல்ல 89 வித்தாலும் பிரச்சனை இல்லை, விளங்கிக்கிட்டாங்க இல்லையா? அது என்னன்னு விளங்கிக்கிட்டாங்க, அதனுடைய ஆபத்தை விளங்கிக்கிட்டாங்க, பார்த்து கவனமா தான் இருந்தாங்க. அந்த விஷயத்தில் கவனமாக இருந்த காரணத்தினாலே தான் துன்யாவை அவர்கள் எடுக்கவில்லை, ரப்பை மறந்து துன்யாவை எடுக்கவில்லை. ரப்பின் ஞாபகத்தோடு ஒரு காரியத்தை செய்தாலும் அது ரப்பின் திருப்திக்காக செய்தார். அந்த நஃப்ஸினுடைய தீமையை பற்றி ரொம்ப உணர்த்துறாங்க. ஷைத்தான் கூட அந்த அளவுக்கு ஆபத்தானவங்க இல்லைங்க. இன்ன கைது ஷைத்தானுக்கான தஈஃபா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் கூட பலகீனம் தாங்குவான். ஷைத்தான் ஒரு தடவை சொல்லுவான், கொஞ்சம் பிந்தி தொழுதுக்கறலாம்னு சொல்லுவான், அவ்வளவுதான். நமக்கு சரி பார்த்துக்கலாம், போகும்போது இடையில எங்கேயாவது தொழுவோம் அப்படின்னு ஒரு மாதிரியா தட்டி விட தான் பார்ப்பான். அப்படி தட்டி விட தான் பார்ப்பான். அது கூட 2 பேர் ஒத்து வந்துட்டாங்கன்னா சரியாயிரும். நஃப்ஸ் அப்படி இல்லை, ஒன்னு சொன்னா விடாது, சொல்லிக்கிட்டே இருக்கு, திரும்ப 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 சொல்லு. அதை அடையும் வரை, அந்த பாவத்தை செய்யும் வரை நம்மளை விடாது நஃப்ஸ். ஷைத்தான் அப்படி இல்லை, அதெல்லாம் தூண்டுவான், செய்து பார்ப்பான்னு சொல்லுவான். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன கைத ஷைத்தானிக்கான தஈஃபா, ஷைத்தானுடைய சூழ்ச்சி பலகீனமானதுங்கிறான். நஃப்ஸினுடைய சூழ்ச்சி இருக்கிறதே, செய்யறதை விட்டு நம்மளை விடாது, அந்த காரியத்தை செய்யாமல் விடாது. அருமையானவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக ரப்பினுடைய திருப்தி இருக்கும். எது பார்த்தாலும் அவனுக்காக என்று பார்த்தோம்னு சொன்னா, ஒரு ஆள் மனைவியோடு ஒன்றாக ஒரே தலையணையில் படுத்திருந்தாலும் கூட இவருடைய உள்ளம் ரப்போடு இருக்கும். அப்படி இருக்கும். எத்தனையோ பேர் அப்படி படுத்துக்கொண்டும் தங்களுடைய ரப்பை நினைத்து அழுத பெருமக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார். நாம யாருங்கிறது நமக்கு நம்ம ரப்புக்கு தாங்க தெரியும். நாம யாருங்கிறது நமக்கு நம்ம ரப்புக்கு தானே தெரியும். வெளிவேஷத்தை பேச வேணா அவர் அப்படி இருக்கு சொல்லிக்கலாம். நாம யாருங்கிறது நமக்கும் நம்முடைய ரப்புக்கு மாத்திரம் தெரிந்த விஷயம் அல்லவா? என்னுடைய நண்பர்களுக்கு தெரியாது என்னை பற்றி, என்னுடைய மனைவிக்கு கூட தெரியாது என்னை பற்றி, என்னுடைய பெற்றோர்களுக்கு கூட என்னை தெரியாது. ஆனால் நான் யார் என்பது ரப்புக்கு தெரியும் அல்லவா? அதை விளங்குங்கிறாங்க ரோசல்லா. நீ ரப்பை திருப்திப்படுத்தக்கூடிய வழிகளில் உன்னை ஆக்கி கொண்டா என்று சொன்னால் என்னுடைய ரப்புடைய திருப்தி வேணும். அதுக்குண்டான காரியங்கள்ல, அதுக்குண்டான காரியம் என்ன? உன்னுடைய வெளிப்படையான வாழ்க்கையை விட அந்தரங்கத்தை சரிபடுத்தக்கூடிய நிலை, அதை உண்டாக்குங்கிறான். எந்த காரியத்தை செய்தாலும் என் ரப்புக்கா அப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துவதுதான் அசலான விஷயம்ங்கிறது ரோசனாயின் சொல்வான். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன் எதிர்த்த அலி. ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுக்கு அலின்னு ஒரு மகனார் இருந்தாங்க. அந்த ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன் அலி அவர்கள் இறந்த பொழுதுதான் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வந்து நின்றது. எங்களை இவ்வளவு நாளும் எங்களுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்று அவர்கள் போய்விட்டார்களேன்னு சொன்னாங்க. அதுவரை துன்யாவில் யாருக்கும் தெரியாது. நாம ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்தோம்னு சொன்னா சுப்ஹானல்லாஹி ஜல்ல ஜலாலுஹு, இது எப்படியெல்லாம் விளம்பரப்படுத்த முடியும்? நான் 5வது ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரும் பொழுது ஆரம்பிப்பேன். யாரு கேட்டா எந்த காரியத்தை ஆனாலும் பெருமக்களே நாம ரப்புக்காக செய்து பழகும். அதுதான் சூஃபியாக்கள், அதுதான் நாதாக்கள். அப்படி ஒரு வாழ்க்கை, ஒரு பழக்கம் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த சுவைக்கு நிகராக, அந்த இன்பத்திற்கு நிகராக வேறு எதுவுமே. மனிதனுடைய கல்விலே நம்மை பற்றிய பிரியத்தை போடுவது ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா. நாம பெருமை பேசி மனிதனுடைய உள்ளத்துல இடம்பெறதுங்கிறது நிரந்தரம் அல்ல. அல்லாஹ்வை நாம் நேசித்தால், நேசிக்க வேண்டிய முறையிலும் அளவிலும் நேசித்தால், மக்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் நம்மை பற்றிய கண்ணியத்தை அல்லாஹ் போற்று. பெரும் நாதாக்களாக, ஆனா உலகத்தில் பார்த்தா சாதாரணமானவர்களாக வாழ்ந்தார். முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி வருகிறது. முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவுரங்கசீப் அவர்களுக்கு உஸ்தாத். அவுரங்கசீப் இந்தியாவை ஆண்ட மாமன்னர் முகலாயுடைய கடைசி மன்னர். ஆனால் அவர்களுக்கு உஸ்தாத் முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவங்க நான் வஃபாத்தான பிறகு எனக்கு யார் தொழு வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உயில் எழுதி வச்சிருக்கிறேன். அதை பார்த்து அதுல யாரை எழுதியிருக்கிறேன்னு அவங்க தொழு வைக்கணும்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க.
வஃபாத்தான பிறகுதான் அதை எடுத்து பார்த்து பொது இடத்துல அறிவிங்க. என்னுடைய ஜனாசாவை கொண்டு வச்சுட்டு பொது இடத்துல அறிவிப்பு கொடுங்க. யாருக்கு இப்படிப்பட்ட தன்மை இருக்கிறதோ அவர்கள் என்னுடைய ஜனாசாவை தொழு வைக்கட்டும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. உஸ்தாதுடைய கட்டளை அப்படிங்கிற காரணத்தினால் அவங்களுடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டது. வந்த பிறகு அதை அறிவிப்பதற்காக எடுத்து அதை வாசிக்க போகிறார்கள். அவர்கள் வாசிக்கிறார்கள். தன்னுடைய வயது வந்ததிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஃபர்தான தொழுகையை கூட விடாதவராக இருக்க வேண்டும். அவங்க தான் எனக்கு தொழு வைக்கிறது. எந்த அந்நிய பெண்ணையும் ஆசையான பார்வையோடு பார்க்காதவராக இருக்க வேண்டும். அவங்க தான் எனக்கு தொழு வைக்கணும். ஒருத்தர் முன்னால வரல. ஜனாசா தொழுவைக்கு ஆள் இல்லை. ஜனாசா உட்கார கொண்டு வைக்கப்பட்டது. மனசறிஞ்சு சொல்லணும் இல்லையா? தன்னுடைய வாழ்க்கையில் வயது வந்ததிலிருந்து இதுவரை ஒரு ஃபர்தை கூட அவர் விட்டிருக்க கூடாது. 3 விஷயம் சொன்னார். அவர் விளங்கிய காலத்திலிருந்து பருவ வயதை அடைந்த காலத்திலிருந்து தஹஜ்ஜுத் விடக்கூடாது. 2வது. 3வது, அந்நிய பெண்களை தவறான எண்ணத்தோடு ஏறிட்டு பார்த்திருக்க கூடாது. ஜனாசா இருக்கு, தொழுவைக்கு ஆள் இல்லை. கடைசியாக அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இந்தியாவை ஆண்ட முகல் மன்னர், கடைசியாக ஆண்ட மன்னர், என்னுடைய உஸ்தாதுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கட்டும், என்னுடைய அமலை வெளிப்படுத்த வைத்து விட்டார்களே சொல்லி அவங்க நின்று தொழு வச்சாங்க. என்னுடைய உஸ்தாதுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கட்டும், என்னுடைய அமல்களை வெளிப்படுத்த வைத்து விட்டார்களே என்று சொல்லி அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நின்று ஜனாசா தொழு வச்சாங்க. மன்னராக இருந்தார்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு வெளி கோலத்தில் நம்மை நாம் பெருமைப்படுவதற்காக, மற்றவர்கள் புகழ்வதற்காக 1000 காரியங்களை செய்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய கல்வி எப்படி இருக்கிறது? இதை கொண்டுதான் நமக்கு கூலி. இதைத்தான் கௌசநாயகத்துடைய பயான்ல பூரா சொல்றாங்க. அவங்க பயான்ல பூரா சொல்றது முனாஃபிகேன் பேர் சொல்றாங்க, மோசடி செய்பவனின் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. யாரை? நல்ல அமல் செய்பவர்களை, வெளிப்படையான கோலத்தில் நல்ல காரியங்களை செய்பவர்களை. என்ன நோக்கம் உனக்கு? புகழ் நோக்கமா? மற்றவர்கள் புகழ வேண்டும் என்ற நோக்கமா? நீ எங்கே அல்லாஹ்வுக்காக செய்தாய்? இதற்கு எப்படி கூலி கிடைக்கும் கேட்கலாம். எப்படி கூலி கிடைக்கும் கேட்கலாம். நம்முடைய வாழ்க்கை மாற்றம். உங்களுடைய விழாவில் கலந்து கொள்றோம்னு சொன்னா நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்கு இதை காரணமாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் இனிமேல் நம்மளுடைய ரப்பின் திருப்திக்காக செய்ய வேண்டும். நம்மை கொண்டு போய் குழிகளை ஆழ்த்திவிடும் நம்முடைய நஃப்ஸ் என்பது. நம்மை ஆபத்தில் கொண்டு விட்டு விடுவான் நம்முடைய ஷைத்தான், நமக்கு சாட்டப்பட்ட ஷைத்தான். உதாரணம் சொல்கிறார்கள், எந்த காரியத்திலேயும் அதனுடைய வெளிப்படையான நிலையை விட அந்தரங்க வாழ்க்கையை சீராக்க வேண்டும். அதுதான் அசல்கிறார். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் சூஃபியாக்கள். அந்த சூஃபியார்களுக்கெல்லாம் தலைவராக, சுல்தானாக திளங்கியவர்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு சொல்றான். பில் இஜ்திமாஇ வல் இஸ்திமாஇ வல் இத்திபாஇ யகுனுல் இன்திஃபாங்கறான். ரோசனாயத்தினுடைய ஒரு பயான்ல ஒரு வாசகம் சொல்றான், நல்லவர்களோடு சேர்ந்திருக்கு, நல்லவர்களோடு சேர்ந்திருக்கு. ஒரு சேர்க்கை தான் ஒரு மனிதனை சீராக்கும். நம்ம தனியா எங்கேயாவது வெளியில போனான்னு வைங்க, சில நேரத்தில் வேஷ்டி தூக்கி கூட கட்டிக்கிறோம். பள்ளியாசல் இருந்து கட்டுவோமா? யாரா கட்டுவாங்களா? பள்ளியாசல்ல வேட்டி தூக்கி கட்டி முட்டுக்கு மேல தூக்கிட்டு யாராவது நிற்பாங்களா? ஏன்னா இந்த இடம் அப்படி இடம். இந்த இடத்துல வந்து யாரும் செய்ய மாட்டாங்க. யாரோடு சேர்ந்திருக்கிறோமோ, எந்த பொருளோடு சேர்ந்திருக்கிறோமோ அதனுடைய விளைவு இது வரும். சுஹ்பத்தே சாலிஹி துரா சாலிஹி குனத், சுஹ்பத்தே தாலிஹி துரா தாலிஹி குனத். நல்லோர்களின் நட்பு உன்னை நல்லவனாக ஆக்கும், தீயவர்களின் நட்பு உன்னை தீயவனாக ஆக்கும். நம்முடைய நாரும் மணக்கும் மலரோடு சேர்ந்தால், மலரோடு சேர்ந்தால், மலரோடு சேர்ந்திருக்கும் பொழுது அந்த வாசனை நாருக்கும் வந்தது. அதனால அவங்க சொல்றாங்க, முதலாவது பில் இஜ்திமா, நல்லோர்களோடு சேர்ந்திருக்க, நல்லோர்களோடு சேர்ந்திருக்க. நல்லோர்கள்னா உள்ளத்தை சீராக்கியவர்கள் தான். பயான் செய்யறவங்க அர்த்தம் வச்சுக்கிறாரியா? அது இல்ல. எத்தனையோ நாதாக்கள் இந்த சபையில் இருப்பார்கள், நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பேசு பேசு, என்னத்த பேசுற நீ அப்படின்னு எத்தனையோ பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு தெரியும் இது எப்படி ஓடுது, இந்த வண்டி எப்படி ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு தெரியாது, இதனுடைய நோக்கம் என்னன்னு தெரியும், இந்த வார்த்தையினுடைய அளவு என்னன்னு தெரியும். சொல்கிறார்கள், எத்தனையோ தலைவிரி கோலமானவர்கள், பார்ப்பதற்கு பங்கரையானவர்கள்,
உங்களுடைய வீட்டு வாசலிலே வந்தால் விரட்டப்படக்கூடியவர்கள். ஆனால் லவ் அக்ஸம அலல்லாஹி லா பர்ரா, இப்படி நடக்கணும் ரப்பேன்னு அல்லாஹ்ட்ட சொன்னா அது நடந்துரும். கோலம் அல்ல, இதுதான் அசல்ங்கிறாங்க. கோலம். அதனால கோலத்தை சீராக்கி வைக்கணும், நல்ல நிலையில ஆக்கணும், சீராம இருக்கணும். அது ஹதீஸ்ல வருது, அல்லாஹும்ம ஜஅல் ஸராயிரனா கைரம் மின் அலானியத்தினா வஜஅல்னா அலானியத்தனா சாலிஹா. ரப்பே, எங்களுடைய வெளிரங்கத்தை விட உங்களுடைய அந்தரங்கத்தை சீராக்கி அருள்வாயாக. அல்லாஹ் அப்படி நம்மையும் ஆக்கி அருள்வானா. வெளிரங்கத்தையும் நீ அழகாக ஆக்குவாயாக துஆ ஓதிருக்கிறார். வெளிரங்கமும் அழகா இருக்கணும், ஆனால் வெளிரங்கத்தை விட அந்தரங்க சீரா இருக்கணும். அதுதான் இந்த தஸவ்வுஃபினுடைய சூஃபியாக்களுடைய பரிபாஷையினுடைய அவர்கள் நமக்கு சொல்லி தந்த வாழ்க்கையினுடைய அசல். காலமெல்லாம் மற்றவர்கள் புகழுக்காக, காலமெல்லாம் வேறு வேறு நோக்கங்களுக்காக, காலமெல்லாம் வேறு வேறு காரியங்களுக்காக வேண்டி ஒரு காரியத்தை செய்துட்டு போயிட்டோம்னா பூரா ஒண்ணுமில்லாம ஆயிடும். மலை போல் செய்திருப்போம், ஒண்ணும் இல்லாத. அதனாலே அவங்க சொல்றாங்க, இந்த தன்மை நம்மிடத்தில் வருவதற்கு முதலாவது நல்லவர்களோடு சேர்ந்திருங்கள். இது மாதிரி நல்ல சொற்களை காது கொடுத்து கேளுங்கள். நல்லோர்களை சீதேவிகளை பின்பற்றுங்கள், எல்லா பயன்பாடும் உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய பயானம் எல்லா பயன்பாடுகளும் கிடைக்கும். அல்லாஹ்வோடு யார் தன்னை தொடர்படுத்திக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் சேர்ந்திருங்க, அவர்களோடு சேர்ந்திருங்க. அவங்க அதை பத்தி பேசுவாங்க. வேற ஏதாவது கவனம் இருக்குதுன்னு வைங்க, மாப்பிள நேற்று ஒரு படம் பார்த்த, சூப்பர் மாப்பிள, ரொம்ப அற்புத காட்சி, படத்துக்கு இவர் அனுப்பி விடுறாரு, அவரை அந்த பயானம் செய்து அங்க போய் சொல்றாரு. அதெல்லாம் நல்லவர்களோடு சேரும் பொழுது இபாதத்துல நல்ல காரியங்கள்ல அந்த கவனங்கள் வரும். மாற்றமானவர்களோடு சேரும் பொழுது இந்த தவறான காரியங்கள் நம்மிடத்தில் ஏற்படும். அதனால அவங்க பயான்ல எவ்வளவு விஷயங்களை சொல்றாங்க, நிறைய நசிஹத்துகள் இருக்கு. ஆனா இந்த கூட்டத்துக்கு வந்து கௌசநாயகத்தினுடைய ஏதாவது ஒரு நசிஹத்தை நம்ம கையில எடுத்துட்டு போகணும். எடுத்து போவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னையில இருந்து செய்ய ஆரம்பிக்கும். செய்யலாமா? சொல்றாங்க மக்ரிப் தொழுதா 2 ரக்காத் இஸ்திகாரா தொழுகுறாங்க. மக்ரிப் தொழுத பிறகு இதா ஸல்லைத்தல் மக்ரிப ஃபஸல்லி ஸலாத்தல் இஸ்திகாரா, எப்பவுமே நீங்க மக்ரிப் தொழுதால் 2 ரக்காத் இஸ்திகாரா தொழுவுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரப்பே, என்னுடைய சொல், என்னுடைய செயல், என்னுடைய உள்ளம் எல்லாத்தையும் உனக்கு விருப்பமானதாக ஆக்குறப்பேன்னு அர்த்தம். நீ விரும்பக்கூடிய, நீ எது ஹைர் என்று கருதுகிறாயோ அதில் என்னுடைய சொல்லை, செயலை, எண்ணங்களை, பொருளாதாரத்தை, என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ரப்பே நீ விரும்பக்கூடிய வழியில என்ன நீ ஆக்கிற ரப்பேன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தொழுகை எதுங்களா? சொல் என்னுடைய சொல்ல இருக்கக்கூடாது, என் ரப்பினுடைய குதிரத்தை கொண்டு சொல்கிறேன் நான் நினைக்கிறேன். என்னுடைய செயல் என்னுடைய செயலா இருக்கக்கூடாது, என்னுடைய ரப்பினுடைய குவத்தை கொண்டு நான் செய்கிறேன் நினைக்கிறேன். பொருளாதாரத்தை செலவழிக்கிறேன் என்னுடைய மான் என்று நினைக்க கூடாது. எல்லாம் ரப்பினுடைய, அவனுடைய நாட்டத்தில் எது ஹைரோ அதை செய்வதற்குண்டான ஒரு பழக்கத்தை நம்மிடத்தில் உண்டாக்கி தரும் இந்த ஸலாத்துல் இஸ்திகாரான்னு சொல்றாங்க. செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிடணும். நிறைய இடத்துல இன்ஷா அல்லாஹ் சொல்லி இருக்கிறோம், பார்த்துக்கங்க அருமையானவர்களே. அது மாதிரி அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு நாள் இரவிலும் துன்யாவில் யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ அந்த மூமின்களை எல்லாம் நினைத்து ஸலாத்துல் ஜனாஸா தொழுகுங்கறாங்க, காயிப் ஜனாஸா தொழுகுங்கறாங்க. யா அல்லாஹ், இன்றைய நாளில், இன்றைய பகலில் யாரெல்லாம் துன்யாவில் இறந்து விட்டார்களோ அவருடைய பாவத்தை எல்லாம் ரப்பே நீ மன்னிச்சிரு நியத்து வச்சு நீ ஸலாத்துல் ஜனாஸா தொழுவை. ஜனாஸாவுடைய தொழுகை எப்படி தொழுவோமோ அது மாதிரி நியத்து வச்சு, அதுக்கு எங்க ஜனாஸா முன்னால இல்லையே, இன்று துன்யாவில் யாரெல்லாம் இறந்தார்களோ பழக்கத்தில் ஆக்குங்கிறான், நடைமுறையில் செய். நீ வஃபாத்தானால் துன்யாவில் எல்லா சாலிஹீன்களுடைய துஆ உனக்கு கிடைக்குங்கிறான். இன்னைக்கு ஒரு நாள் போய் தான் ஆகணும். அப்ப அந்த நேரத்தில் இவ்வளவு பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். அந்த பாக்கியங்கள் நமக்கு உண்டாகுங்கிறான். குல்ல சபாஹி, ஒவ்வொரு நாளும் ஏதாவது சதக்கா செய்துக்கங்கிறான். அதுல குறிப்பா சதக்காவுடைய நல்ல நேரம்ங்கிறது பகல் நேரம். ஏதாவது ஒரு சதக்கா உன்னால் முடிந்த பகல் நேரத்தில் ஏதாவது ஒரு சதக்காவை நீ செய், பழக்கமாக்குங்கிறான். உன்னுடைய நடைமுறை பழக்கமாக ஆக்குங்கிறான். அருமையானவர்களே, அதுக்குண்டான காரண காரியங்களோடு விரித்து சொல்லலாம், நேரம் இல்லை. விலாயத்தை பெற்றவருடைய தலைவாசல எதுன்னா உள்ளத்துல பயம் இருக்காது, எந்த பயமும் இருக்காது. விலாயத்தினுடைய தலைவாசல் அப்படின்னு சொன்னாலே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம்
வலாஹும் யஹ்சன். வலிமார்கள் யார்? அவங்களுக்கு எதை பற்றியும் பயம் இல்லை, கவலை இல்லைங்கிறான். இன்னைக்கு துன்யால மனிதர்கள் எல்லாம் தேடுவது எதுன்னா நிம்மதியை தான், கவலை இல்லாத வாழ்க்கையை தான். எதுக்கு சுற்றுலா போறோம், எதுக்கு அங்க போறோம்? ஜாலியா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். எதில் இல்லாமோ ஜாலியும் நிம்மதியும் தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் விலாயத்தினுடைய முதல் தலைவாசலை என்னென்ன கவலை இருக்காது, கவலை இருக்காது. அல்லாஹ் அந்த நசீபை தந்திரவே. இன்னைக்கு நபித்துவ வாசல் திறந்தில்லை, சஹாபாக்களுடைய அந்த வாசல் திறந்திருக்கவில்லை. ஆனால் விலாயத்தின் வாசல் கியாமத் வரை திறந்திருக்கிறது. அல்லாஹ் நம்மை அந்த வாசலில் சென்று அதனுடைய உயர்வதை அடையும் நசீபை தந்திரவே. அதை கேட்கணும் ரப்பிடத்துக்கு, அதை கேட்க வேண்டும். விலாயத்தினுடைய முதல் தொடக்கமே என்னன்னு சொன்னா பயம் இல்லாத வாழ்க்கை. என்ன நடந்தாலும் என் ரப்பினுடைய நாட்டம். அப்படிங்கும்போது எதுக்கு பயம் இருக்கணும்? ஒரு பயம் மனதில் இருக்காது. சஹாபிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு அமலை நான் நிறைவாக சொல்கிறேன். அதையும் நம்முடைய வாழ்க்கையில பழக்கமாக்கணும். வாழ்க்கையில ஒரு சஹாபி வர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே எனக்கு அடிக்கடி கவலை வருது மனசுல. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுங்கிறாங்க. ஒரு பிரச்சனையில சலாமத்தானா இன்னொரு பிரச்சனை வந்து சேர்ந்துருது. அப்படி தொடர்ந்து எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்று செய்தனா அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு தீர்வு ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம செய்துருவோமா? சொல்லி கொடுக்கிறது யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. யார்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க? சஹாபிகளையும் செய்தனா அபூ உமாமாவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க ரலியல்லாஹு. நாயகமே ஒரே கவலையா இருக்கு. எதையாவது நினைச்சா ஒரு கவலை வந்துடுது. ஒரு பிரச்சனை போச்சுன்னா இன்னொரு பிரச்சனை வந்துடுது. இங்கிருந்து போனா வேற ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறேன். இது தீர்ந்துச்சு சலாமத் ஆச்சுன்னா இருக்க முடியல, கொஞ்ச நாள் வேற ஒன்று வந்துடுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நமக்கு தெரியாது, ஆனா அது செய்யணும் வாழ்க்கையில. நான் செய்தேன், என்னுடைய வாழ்க்கையில் அதற்கு பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சலாமத்தா நான் நிம்மதியா இருந்தேன் சொல்றாங்க செய்தனா அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு. ரெண்டு விஷயம். வீட்டுக்குள்ள நுழைஞ்சா முதல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. ஃபஸல்லிம் அலா அஹ்லிக் சொல்லலாமா? இன்னையிலிருந்து புதுசா இருக்கும், சத்தம் மெதுவாக சொல்லிக்கங்க. முதல்ல என்ன புதுசா இன்னைக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வர்றாள் என்ன கேட்பாங்க இல்லையா? அங்க எப்பாவது சொல்லிட்டு போனா, திறந்தோரம் சொல்லிட்டு போனா பிரச்சனை இல்லை. புதுசா அஸ்ஸலாமு அலைக்கும் போனா என்ன ஹால அஜ்ஜா தெரியலையே நினைப்பாங்க. அதனால முதல் நாள் வேணும் சத்தத்தை குறைச்சிக்க. ஆனால் எப்பொழுது வீட்டில் நுழைந்தாலும் ஃபஸல்லிம் அலா அஹ்லிக், வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சலாம். ஒருத்தர் இல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போங்க, மலக்குமார்கள் பதில் சொல்வார். தக்கூனு பரக்கத்தன் அலைக்க வஅலா அஹ்லி பைத்திக் ரசூல் சொல்கிறார்கள், உனக்கு உன்னுடைய குடும்பத்தார் எல்லோருக்கும் பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும்ங்கிறான். அதனால வீட்டுக்குள்ள நுழைஞ்சா வலது கால வச்சு முதல்ல அஸ்ஸலாமு அலைக்கும், அது முடிச்ச உடனே பிஸ்மி சொல்லி ஒரு தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதிக்கங்கிறான். இக்ரா சூரத்துல் இக்லாஸ், இக்லாஸ் சூராவை ஓதிக்கணும். நிறைய காரியம் சொல்லி இருக்கிறோம்னு சொன்னாலும் ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்ரிப் தொழுத பிறகு ஸலாத்துல் இஸ்திகாரா தொடர் ஓசனாயின்னு சொல்றாங்க. அது ரப்பினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய சொல்லை, செயலை, அஹ்வால்களை, நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் ரப்பினுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நம்மை ஆக்குவதற்கு அது மிகப்பெரிய உதவியா இருக்குங்கிறான். வாழ்க்கையிலே வெற்றி பெறணுமானா வெற்றி பெற்றவங்கள்ட்ட கேட்கணும், எப்படி வெற்றி பெற்றீங்க? அதுதானே அசல். வெற்றி பெறணுமானா யார் வெற்றி பெற்றார்களோ அவங்கள்ட்ட கேட்கணும், எப்படி வெற்றி பெற்றீங்க? அவங்க சொல்றாங்க அந்த வழியை, அதை நம்ம செய்யணும். ஒவ்வொரு நாளும் இறந்துபட்டவர்களுக்காக தொழுது ஜனாதா தொழ முடியல நான் கூட, யா அல்லாஹ் இன்று யாரெல்லாம் வஃபாத் ஆகி விட்டார்களோ அந்த மூமின்கள் எல்லோருடைய பாவத்தை நீ மன்னிச்சிடுறப்பே. அதான் ஜனாதா தொழுகையினுடைய அசல் விஷயம். ஒன்று தொழுகனால துஆவாவது செய்யணும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே பயமில்லாத விலாயத்தின் வாசலில் நுழைய வேண்டுமானால் முதலில் பயமில்லாத வாழ்க்கை, அந்த பயமில்லாத கவலை இல்லாத வாழ்க்கை நம்மிடத்தில் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய வாசலை நமக்கு திறந்து தருகிறார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க சொல்றாங்க, ஹஜ்ரத் அபூ உமாமா இருந்தார் அவங்க இடத்துல, வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க. ரெண்டாவது உள்ள நுழைஞ்ச உடனே சூரத்துல் இக்லாஸ் ஓதிக்க. அந்த சூராவுக்கு பேரே இக்லாஸ். ஓத 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 இக்லாஸ் வந்துகிட்டே இருக்கு, இக்லாஸ் கூடிக்கிட்டே இருக்கு. அதை ஓத 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 ஒரு நாளைக்கு 40 தடவை ஓதணுங்கிறாங்க சாலிஹீன்கள். 40 தடவை ஓதணுமா. அதை ஓத ஓத இக்லாஸ் கூடிக்கொண்டே உண்மையானவர்கள். அதனால இந்த போலி வாழ்க்கையினுடைய நிலைகளை மாற்றி சத்திய வாழ்க்கையை நமக்கு கற்றுத் தந்தவர்கள் சூஃபியாக்கள், வலிமார்கள். அந்த வலிமார்களின் அரசர் கௌசல் ஆதம் ஹஜ்ரத் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் அசலை நமக்கு காமிச்சு கொடுத்தாங்க. இந்த வாழ்க்கை தான் அசல். வெளிப்படையான கல்வி, வெளிப்படையான செயல்பாடுகள், வெளிப்படையான சொற்கள், இது அசல் அல்ல.
ரப்பு பார்ப்பது உன்னுடைய கல்வை, அதை கொண்டுதான் கூலி. இன்னமல் அமாலு பின்னிய்யா, கூலி எல்லாம் அமல்களுக்கு கூலிங்கிறது நியத்தை கொண்டுதான். எதுக்காக தொழுகிறோம்? பள்ளிவாசலுக்கு ஒரு ஆள் வர்றாரு, அங்க போனா நல்ல தூக்கம் வருது, சில பேர் கொஞ்சம் படுத்தா என்ன செய்யுது, சில பேர் நல்ல நண்பர்கள்லாம் வர்றாங்க, அவங்கள பார்த்து 4 வார்த்தை கொஞ்சம் கலகலப்பா பேசிட்டு வரலாம். அல்லது இந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கடையில அது இது சாப்பிட்டா நல்லா இருக்கும், நீயத்தை கொண்டு கூலி. என்ன நீயத்துல வர்றோம்? அதனாலே நம்முடைய உள்ளங்களை சீராக்குவதும் அந்த அகத்தை சுத்தப்படுத்துவதும் தான் சூஃபியாக்கள் பணி. அந்த சீதேவிகள் நடந்த சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்ற அந்த சீதேவிகளுடைய ராஜபாட்டையில் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் நடத்தாட்டி அருள் புரிவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்திருவானாக. நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார் நம்மை சார்ந்தவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.